Example 4.26. In figure, O is a center of a circle, then PQ is a chord, and this a tangent PR makes us an angle of 50 degree with PQ. Find angle POQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை தான் அவங்க கொடுத்துருக்கிறது OSS சென்டராக வச்சு சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா? அப்போ P அண்ட் Q ஒரு கார்ட் இல்லைங்களா? கார்ட் அந்த டேஞ்சன்ட் மேக்ஸ் அதுலேருந்து ஒரு டேஞ்சன்ட் பிஆர்ன்றது இப்படி ஒரு டேஞ்சன்ட் போகுது, ஒரு பாயிண்டில் டச் ஆகிட்டு அதான் பி இல்லைங்களா? இட் மேக்ஸ் இஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 50 டிகிரி வித் பிக்யூ. பிக்யூ வந்து ஒரு 50 டிகிரியில் ஒரு ஆங்கிளில் போகுது. ஃபைன் பிஓக்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது கிவன் OSS சென்டர் ஆஃப் த சர்க்கிள், நம்மளை பொறுத்த வரைக்கும் OSS சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் PQ இஸ் அ கார்ட். PQன்றது ஒரு கார்ட் இல்லைங்களா? The tangent PR, அதுதான் PR. P makes us an angle of 50 degree with Q ஓட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 50 டிகிரி ஆங்கிளில் போய் இங்கே ஜாயிண்ட் ஆகுது. புரியுது இல்லைங்களா? ஓகே. சின்ஸ் PR is a tangent of the P, அப்போது PR is a tangent, அந்த PRன்றது ஒரு டேஞ்சன்ட் எங்கே டச் ஆகுது? சர்க்கிளில் Pன்ற பாயிண்டில் டச் ஆகுது. ஸோ we have OP as a perpendicular to PR அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம இங்கே வரலாம். அப்போது OP is perpendicular to PR சொல்லலாம் இல்லைங்களா? அதை தான் இங்கே நம்ம குறிச்சிருக்கோம். அடுத்தது இதோட கண்டினியூஷனை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே பார்த்தா OP is perpendicular to PR இல்லைங்களா? அப்போது OP is perpendiculaராக அங்கே டச் ஆகுது ஒரு டேஞ்சன்ட் Pன்ற பாயிண்டில். ஓகே. இப்போ நம்ம அடுத்தது ஆங்கிள் OPR எங்கே வரும்? OPR 90 டிகிரி இல்லைங்களா? அந்த 90 டிகிரி இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது OPQ ப்ளஸ் QPR ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். OPQ இங்கே பாருங்கள், OPQன்ற போது இங்கே Qவில் நம்மளுக்கு ஆங்கிள் இங்கே வருது இல்லைங்களா? அதேமாரி QPR இல்லைங்களா? அது எவ்வளவு நம்மளுக்கு? QPR இங்கே Q, இங்கே P, இங்கே R, அது ஒரு 50 டிகிரின்னு ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது நம்ம 90 டிகிரி வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம் எது என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா OPQ ப்ளஸ் QPR எவ்வளோ? 50 டிகிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ 90 டிகிரியிலேருந்து இந்த 50 டிகிரி இந்த பக்கம் மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு OPQ எவ்வளோ வரும்? 40 டிகிரி வரும் இல்லைங்களா? இது ரெண்டு ஜாயின் பண்ணால் தானே, இது ரெண்டு ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க 40 டிகிரி. அப்போ OPQவோட இது வந்து OPQ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது? 40 டிகிரி வருது. த ஆங்கிள் பிட்வீன் த ரேடியஸ் அண்ட் த டேஞ்சன்ட் இஸ் 90 டிகிரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம இங்கே கொண்டு வந்துடணும். ஆங்கிள் பிட்வீன் த ரேடியஸ், இந்த ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரேடியஸ் இதுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் அதுதான் 40 டிகிரி அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அடுத்தது OP ஈக்குவல் டு OQ. அப்போது OP ஈக்குவல் டு OQ இது எப்படி இருக்குன்னா ரெண்டு பக்கமும் இது ஈக்குவலாக இருக்குது. இந்த லென்த்து ஈக்குவலாக இருந்தால் நம்ம ஆல்ரெடி தெரியும் ரேடி ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஈக்குவல். ரேடி அப்படின்னு சொல்லும்போது ரேடியஸோட ப்ளூரல் தான். அப்போ OA அண்ட் OP போத் த ரேடியஸ், ரெண்டுமே ரேடியஸ் என்ன சென்ட்ரல் லென்த்து தானே இருக்குது. அதனால் ரேடி ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஈக்குவல். அப்போ OP இஸ் ஈக்குவல் டு OQ போட்டாச்சு. அடுத்து OPQ ஈக்குவல் டு OQP. இங்கே பாருங்கள் OPQ. அப்போ அந்த OPQ அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள் OPQ, அப்போ P இங்கே வருது இல்லைங்களா? ஆங்கிள். அடுத்தது OQP அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. எவ்வளோன்னு பார்த்தோம்? 40 டிகிரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? 40 டிகிரி. அப்போது ரெண்டுமே எவ்வளோ வருது நம்மளுக்கு இங்கே பார்க்கும்போது? OPQ அதுவும் 40 தான். இந்த பக்கம் வர்றது OQP அது எவ்வளவு? 40 தான் இல்லைங்களா? அப்போ OPQ இஸ் அ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ இதுவும் 40 டிகிரி வருது, இதுவும் 40 டிகிரி வருது. அப்போ அது ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிள் இருக்கிறதுனால போத் த சைட்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்ம வரோம். ட்ரையாங்கிள் OTP இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இல்லைங்களா? ஸோ இன் ட்ரையாங்கிள் OPQ இப்போ பாருங்கள் OPQ அதில் POQ ஆங்கிள் POQ எப்படி எடுக்கலாம்? POQ அது நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா எப்படி வரும்? OPQ ப்ளஸ் OQP
இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ வருது? 180 டிகிரி வருது. பாருங்கள், OPQ ப்ளஸ் OQP, OPQO ப்ளஸ் OQP, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம்னா ஈக்குவலன் டு 180 டிகிரி. அதுன்றது என்ன கான்செப்ட்? நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் லீனியர் அப்படின்ற கான்செப்டில் நம்மளுக்கு இது ரெண்டுமே என்ன வருது? 180 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு வரும். அதை கான்செப்டை வச்சுட்டு அப்போ POQ அடுத்தது நம்மளுக்கு தேவைப்படுறது எது? POQ தேவைப்படுது. POQ இல்லைங்களா? அந்த ஆங்கிள் POQ இஸ் ஈக்குவல் டு இந்த 180 டிகிரி அப்படியே வச்சுட்டு மைனஸ் இந்த ரெண்டு ஆங்கிளையும் தூக்கி இந்த பக்கம் எடுத்து எழுதிக்கோங்க. அப்படியே ப்ராக்கெட்டில் அப்படியே ஹோலாக ப்ராக்கெட்டில் தூக்கி போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ 180 மைனஸ் இப்போது OPQக்கு எவ்வளவு நம்ம பார்த்தோம்? 40 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? பாருங்கள், OPQ எவ்வளவு? 40 டிகிரி, அதை போட்டுட்டோம். அடுத்தது OQP அது எவ்வளவு? அதுவும் 40 டிகிரின்னு நம்ம பார்த்தோம். ரெண்டுமே நம்ம 40 டிகிரி ப்ளஸ் 40 டிகிரின்னு போட்டாச்சு. இப்போ நம்ம டு ரிமூவ் த ப்ராக்கெட், அப்போது 180 டிகிரி ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸ் அப்படியே மைனஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 40 டிகிரி. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அகெயின் இட் பி மைனஸ் 40 டிகிரி. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் பண்ணணும். அப்போ 80 மைனஸ் 80 டிகிரின்னு வரும். அப்போ 180லேருந்து 80 டிகிரி மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ? 100 டிகிரின்னு வரும். அதுதான் POQ ஈக்குவல் டு எவ்வளவு? 100 டிகிரி. POQ எங்களுக்கு பாருங்கள், POQ அப்போது 100 டிகிரி இங்கே வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? இதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அழகாக நீங்கள் என்ன செய்யணும்? புரிஞ்சு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரிய ஆரம்பிக்கும்.